முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார் அவர்கள் வந்துட்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே ஃபர்ஸ்ட் அறிக்கையா என்ன சொல்றாருன்னா 10 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தேர் ஹி இஸ் ஸ்டேட்டிங் த டிரான்ஸ்பரன்சி. முதலாவது ஐயா இங்க பாருங்க, நான் வாக்குறுதி கொடுத்தது எதுவுமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல. யாரா இருந்தாலுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ஃபேமிலி மெம்பர், உங்க ஃபேமிலி நீங்க தான் லீட் பண்றீங்க, நான் என் குடும்ப தலைவன் நான் தான், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா என்னோட குடும்பத்துல என்ன கடன் இருக்குது, அந்த கடன் நம்ம எப்படி நிறைவேற்றலாம், அடுத்த மாசம் நமக்கு என்ன வருமானம் வருது, அதுல நம்ம எவ்வளவு செலவு பண்ணலாம், அதுல நம்ம எவ்வளவு சேவ் பண்ணலான்ற ஒரு டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட் ஒன்று வச்சிருப்போம். அதை நம்ம நம்மளோட ஃபேமிலி கிராப்பை growth நோக்கி தான் எடுத்துட்டு போவோம். கண்டிப்பா இவங்க ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க, உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போடுறாங்க. நீங்க அப்போ நீங்க எப்படி கொள்ளடிக்கலாம், எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்கலான்றத மட்டும் தான் நீங்க ஃபுல் ஃபோக்கஸா பண்றீங்களே தவிர்த்துட்டு நீங்க இந்த கடனை எப்படி கட்டலாம், இந்த கடனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம், இந்த கடனை இல்லாம நம்ம எப்படி மக்களை கடன் இல்லாத வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துட்டு போலான்றத பத்தி எதுவுமே ஒரு அதுக்கான ஒரு சாத்தியக்கூறு எதுவுமே இல்லையே இவங்ககிட்ட. அதுதானே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு அந்த 10 லட்சம் கோடி கடன் வந்ததுக்கான காரணமும் இந்த 50 வருஷ கட்சியான திமுகவும் அதிமுகவும் தானே. கண்டிப்பா.